வணக்கம் மாணவர்களே. எண்கள் பாடத்தில் நாம கழித்தல் தானே படிச்சுட்டு வரோம். ஓரிலக்க எண்களில் கழித்தல் நாம முதல்ல படிச்சோம். இப்போ 20 வரை உள்ள எண்களில் கழித்தல் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்க ஒரு அம்மா யானையும் குட்டி யானையும் நிக்கிறாங்க. குட்டி யானை அம்மா கிட்ட, அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மாவும், நான் உனக்காக பருப்பு உருண்டை தயார் செய்திருக்கிறேன், வா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே குட்டி யானைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு சந்தோஷமாக அம்மா கூட போகுது. பாருங்க, பருப்பு உருண்டைகளை காண்பிச்சு அவங்க அம்மா எடுத்துக்கோ செல்லமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே குட்டி யானையும் தேவையான அளவு பருப்பு உருண்டைகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க அம்மா, இந்த பருப்பு உருண்டைகள் மிகவும் சுவையானவை மற்றும் சத்தானவை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க இந்த இலையில நிறைய பருப்பு உருண்டைகள் காணப்படுகின்றன, இங்க குறைவாக தான் இருக்கு. என்ன ஆச்சு? ஓ, சில பருப்பு உருண்டைகளை இந்த குட்டி யானை சாப்பிட்டுருச்சு. இந்த குட்டி யானை எத்தனை பருப்பு உருண்டைகளை சாப்பிட்டது கண்டுபிடிக்கலாமா? அதிக எண்ணிக்கையில் உள்ள பொருட்களிலிருந்து குறைவான எண்ணிக்கையில் உள்ள பொருளுக்கு உள்ள வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்ன அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும்னா கழித்தல் செய்து பார்க்கணும். இந்த அதிக எண்ணிக்கையில் இருந்து குறைவான எண்ணிக்கையை கழித்தால் வேறுபாடு நமக்கு கிடைக்கும். அந்த வேறுபட்ட எண்ணிக்கை தான் இந்த குட்டி யானை சாப்பிட்ட பருப்பு உருண்டைகளின் எண்ணிக்கை. செய்து பார்க்கலாமா? சரி, முதல்ல இந்த மூன்றாவது படத்தில் உள்ள பருப்பு உருண்டைகளை எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அத முதல்ல எழுதிக்கலாம். அடுத்து நான்காவது படத்தில் உள்ள பருப்பு உருண்டைகளின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9. இங்க எழுதிக்கலாமா? நான்காம் படத்தில் உள்ள பருப்பு உருண்டைகளின் எண்ணிக்கை எழுதியாச்சு. எப்பவுமே கழித்தல் செயல்பாடு செய்வதற்கு டீச்சர் என்ன சொல்லி தந்திருக்கேன்? ஆமா, மேலே உள்ள எண்ணை எழுதின உடனே அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப என்ன செய்யணும்? 0 வரையணும் இல்லையா? 13 எழுதின உடனே 13 0 வரைஞ்சாச்சு. நம்ம வேறுபாடு கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்போ 9 அப்படின்னா 9 0வை வேண்டாம் வேண்டான்னு கட் பண்ணிடணும். மீதம் எத்தனை உள்ளன? 1 2 3 4 உள்ளன. அப்போ 4 தான் விடையாக வரும். 4 பருப்பு உருண்டைகளை தான் இந்த குட்டி யானை சாப்பிட்டுச்சு. ஓகேவா? சரி, நாம இந்த கணக்கை கோடுகள் வரைந்தும் 15 அப்படின்னு உடனே 15 கோடுகள் வரைஞ்சிட்டு 3ஐ கழிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 கோடுகளை நீக்கலாம். மீதம் உள்ளது விடையாக கிடைக்கும். இன்னொரு முறை என்ன செய்யலாம்? 17 அப்படின்னு உடனே நம்ம வகுப்புல இருக்கிற மணிச்சரங்கள் மணிகளை வைத்து 17 எடுத்து வைக்கணும். 4 இதை தானே நீக்க சொல்லியிருக்காங்க, கழித்தல் செயல்பாடு கொடுத்திருக்காங்க. அப்ப 4 மணிகளை நீக்கிடலாம், எடுத்துடலாம், இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். மீதம் எத்தனை உள்ளன? 13 மணிகள் உள்ளன. அப்ப 13 தான் விடையாக கிடைக்கும். சரியா? நாம என்ன செய்ய போறோம்னா 0 வரைந்து தான் கழித்தல் செய்ய போறோம். 8 என்ற எண்ணிலிருந்து 5 என்ற எண்ணை கழிக்க சொல்லியிருக்காங்க. 8ன்னு பார்த்த உடனே 8 0 வரைஞ்சிருங்க. 5ஐ கழிக்கணும். 5 வேண்டான்னு நீக்கிடலாமா? கழித்தல்னாலே நீக்குதல் தானே படிச்சிருக்கோம், நீக்கியாச்சு. மீதம் எத்தனை உள்ளன? 3. அதுதான் விடை. எழுதிக்கலாமா? அடுத்து 9 என்ற எண்ணிலிருந்து 3 என்ற எண்ணை கழிக்க. 9ன்னு பார்த்த உடனே 9 0 வரைஞ்சாச்சு. 3ஐ நீக்கணும், இதோ நீக்கியாச்சு. மீதம் 6 உள்ளன. 6ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து 11 என்ற எண்ணிலிருந்து 1 என்ற எண்ணை கழிக்க. 11ன்னு பார்த்த உடனே 11 0 வரைஞ்சாச்சு. 1ஐ நீக்கியாச்சு. மீதம் 10 உள்ளன. 10ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்க, 17 என்ற எண்ணிலிருந்து 9 என்ற எண்ணை கழிக்க சொல்லியிருக்காங்க. 17ன்னு பார்த்த உடனே 17 0 வரைஞ்சுக்கோங்க. 9ஐ நீக்கணும் இல்லையா? இதோ நீக்கியாச்சு. மீதம் எத்தனை உள்ளன? 8 உள்ளன. இங்க 8ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து 15 என்ற எண்ணிலிருந்து 8 என்ற எண்ணை கழிக்க சொல்லியிருக்காங்க.
15ன்னு பார்த்த உடனே 15 0 முதல்ல வரைஞ்சுக்கோங்க. 8ஐ நீக்கியாச்சு. மீதம் 7 உள்ளன. இங்க விடை எழுதிக்கலாமா? அடுத்து 18 என்ற எண்ணிலிருந்து 0ஐ கழித்தால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு எண்ணிலிருந்தும் 0ஐ கழித்தால் அதே எண் விடையாக கிடைக்கும்னு படிச்சிருக்கோமா? அதனால 18லிருந்து 0ஐ கழித்தால் அதே 18 தான் விடையாக கிடைக்கும். எழுதிக்கலாமா? அதனாலதான் இங்க 18ன்னு பார்த்த உடனே டீச்சர் 18 0 வரையல. ஏன்? முதல்ல கணக்கு என்னன்னு பார்க்கணும். 18லிருந்து 0ஐ தானே கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதே எண் தானே விடையாக வரப்போகுது. அப்ப எழுதிடலாம்ல. ஓகேவா? அடுத்து இங்க மேலும் 4 கணக்குகள் கொடுத்திருக்காங்க. இத நீங்க தான் எழுதி சரியான விடையை கண்டுபிடித்து உங்க புக்ல எழுத போறீங்க. ஓகேவா? புரிந்து கொண்டு கணக்குகளை செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.